குட் ஈவினிங் டு ஆல். இந்த கிளாஸ் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ ஜென்ரல் இங்கிலீஷ் பார்ட் பி பொயட்ரி பாட்டு. உங்களுக்கு அதில் ஒரு 25 போயம்ஸ் இருக்கும். அதில் இது வந்து ஃபர்ஸ்ட் போயமாக இருக்கும். இட் இஸ் இன் 10th ஸ்டாண்டர்ட் போயம், லைஃப் போயம் பை ஒயிட் ஹென்ரி வேன் டைக். ஸோ இந்த மாதிரி கண்டினியூஸ் வீடியோஸை நாங்கள் டிசைன் பண்ணியிருக்கோம். ஸோ கண்டினியூஸ் வீடியோஸ் மீன்ஸ் ஆல் இன் ஒன் வீடியோ. ஆல் இன் ஒன் வீடியோ மீன்ஸ் கண்டைன்ஸ் அப்ரிசியேஷன் கொஷின், மீனிங் ஆஃப் த போயம், glossary part, அண்ட் ஆல்சோ ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், ஆல்சோ அபவுட் த poet. ஓகேங்களா? ஸோ ஒரே வீடியோ லிசன் பண்ணுறது மூலமாக இத்தனை டைப் ஆஃப் கொஷின்ஸும் உங்களால் ஆன்சர் பண்ணுற மாதிரி நாங்கள் இந்த வீடியோ டிசைன் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் மீனிங். ஸோ மீனிங் மூலமாக அப்ரிசியேஷன், புக் பேக்கு ஆர் அதர் கொஷின்ஸையும் உங்களால் ஆன்சர் பண்ணிக்க முடியும். ஸோ அபவுட் த poet, glossary பார்ட், அப்ரிசியேஷன் கொஷின் இது வந்து புக் பேக் கொஷின், ப்ளஸ் வந்து ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் எல்லாமே பார்க்குற மாதிரி டிசைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ லைஃப் போயம். Let me but live my life from year to year with a forward face and unreluctant soul. ஸோ இந்த இடத்துல லெட் மீன் ஸ்ட்ராங் டிசைர் அந்த மாதிரி மீனிங் வரும். ஸோ பொயிட் வந்து தன்னோட ஸ்ட்ராங்கான டிசைர், அதாவது ஹென்ரி வேண்டேக் எக்ஸ்பிரஸ் பண்ற மாதிரி, லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர் வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். ஸோ நான் என்னோட வாழ்க்கையை ஒரு ஒரு வருஷமும் ஃபார்வர்ட் ஃபேஸ், தட் மீன்ஸ் கரேஜோட, அன்ரிலக்டன்ட் அப்படின்னா ரிலக்டன்ட் மீன்ஸ் வெறுப்போட பண்றது. ஸோ அன்ரிலக்டன்ட் மீன்ஸ் வில்லிங்கா பண்றது. ஓகேங்களா? ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் ஃபார்வர்ட் ஃபேஸோடையும் ஒரு வில்லிங்கான சோலையோடையும் என்னோட லைஃப் ஃபுல்லாக நான் ஒரு ஒரு இயரும் நான் பாஸ் பண்ணணும். நாட் ஹரியிங் டு நார் டேர்னிங் ஃப்ரம் த கோல். நான் என்னோட கோலை நோக்கி வேகமாக ஓடிடவும் கூடாது, அதே மாதிரி என்னோட கோல்ல இருந்து நான் பின் வாங்கிடவும் கூடாது. நாட் mourning ஃபார் த திங்ஸ் that disappear in the dim past. ஓகேங்களா? ஸோ dim past மீன்ஸ் பாஸ்ட் லைஃப். அது வந்து ஒரு இருட்டாகி போன, மறைஞ்சு போன ஒண்ணு. ஓகேங்களா? நடந்து முடிஞ்ச ஒண்ணு. அந்த மாதிரி டிஸப்பியர் ஆகி போன திங்ஸ் நினைச்சு நான் இன்னும் புலம்பிக்கிட்டு இருக்க மாட்டேன். நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ். அதே மாதிரி ஃபியூச்சர் என்ன வந்து ஒளிச்சு வச்சிருக்குமோ, வெயில்ஸ் மீன்ஸ் ஒரு கவர் போட்டு மூடி வச்சிருக்கிற யாருக்கும் தெரியாத ஒண்ணு. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபியூச்சர் வந்து இதை என்ன மறைச்சு வச்சிருக்குமோ, என்ன இருக்குமோ, அது நடந்துருமோ, இது நடந்துருமோ, எந்த வித பயத்திலையும் நான் பின் வாங்கிடவும் மாட்டேன். பட் வித் ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட் that pays a toll to youth and age and travels on with cheer. ஓகேங்களா? ஸோ பேஸ் இட் டோல் மீன்ஸ் நாம எப்போ டோல் பே பண்ணுவோம், ஏதோ ஒரு ரோட்ல போயிட்டு இருக்கும்போது அந்த சர்வீஸை என்ஜாய் பண்றதுக்காக நாம கொடுக்குற பேமெண்ட் தான் டோல். ஓகேங்களா? அந்த டிராவலை நாம எப்படி டோல் பே பண்ணி என்ஜாய் பண்றோமோ, அதே மாதிரி என்னோட யூத் பீரியடையும் சரி, ஒரு ஏஜ் லைஃபையும் சரி, ஃபுல்லா நான் என்ன மாதிரி பண்ணுவேன் அப்படின்னா, ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட்டோட என்னோட லைஃப் அப்படின்ற ஜேர்னியை டோல் பே பண்ற மாதிரி அதை நான் என்ஜாய்ஃபுல்லா எடுத்துப்பேன். டிராவல்ஸ் ஆன் வித் ஜியர். என்னோட டிராவல் ஃபுல்லாமே ஒரு சியர், ஒரு ஜாய்ஃபுல்லோட நான் எடுத்துட்டு போவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் பேரா சொல்லியிருக்கிறாரு. இந்த போயம் ஃபுல்லாவே போயிட்டு வந்து நான் இந்த மாதிரி லைஃப் வந்து வாழ்வேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ இந்த போயம் ஃபர்ஸ்ட் பேரால ஒரு ஒரு வருஷமும் ஃபார்வர்ட் ஃபேஸோடையும் வில்லிங்னஸோடையும் நான் எல்லாத்தையுமே எடுத்துட்டு போகணும். என்னோட கோல்ல இருந்து நான் வேகமா ஓடிடவும் கூடாது, பின்வாங்கிடவும் கூடாது. மறைஞ்சு போன என்னோட பாஸ்ட் லைஃப், டிம்முக்கு ஈக்குவலான அந்த டிம் பாஸ்ட் லைஃப்ல டிஸப்பியர் ஆகி போன திங்ஸை நினைச்சு நான் இன்னும் வருந்தி புலம்பிட்டு இருக்க மாட்டேன். நார் ஹோல்டிங் பேக் இன் ஃபியர் ஃப்ரம் வாட் த ஃபியூச்சர் வெயில்ஸ். ஃபியூச்சர் என்ன மறைச்சு வச்சிருக்குமோ அப்படின்றத நான் நினைச்சு பயந்து பின் வாங்கிடவும் மாட்டேன். ஸோ டோல் பே பண்ணி எப்படி அந்த ஜேர்னியை என்ஜாய் பண்றோமோ, அதே மாதிரி லைஃப் அப்படின்ற ஜேர்னியை ஹோல் அண்ட் ஹாப்பி ஹார்ட்டோட யூத் பீரியட்லையும் சரி, ஏஜ்டு பீரியட்லையும் சரி, அந்த ஹோலா அந்த லைஃபோட ஜேர்னியை நான் சியர்ஃபுல்லா டிராவல் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு செகண்ட் பேராகிராஃப்ல. ஸோ லெட் த வே வைண்ட் அப் தி ஹில் ஆர் டவுன், ஓவர் ரஃப் ஆர் ஸ்மூத் த ஜேர்னி வில் பி ஜாய். ஓகேங்களா? ஸோ என்னோட லைஃபோட பார்த்து சில நேரம் மேலே எடுத்துட்டு போகும், சில நேரம் நமக்கு கீழே எடுத்துட்டு வரும். ஓகேங்களா? அந்த லைஃபோட பாத் வந்து என்னை ஹில்லுக்கு எடுத்துட்டு போனாலும் சரி, டவுன் அதில் பாதாளத்துக்கு கொண்டு போனாலும் சரி, ரஃப் ஆர் ஸ்மூத், என்னோட பாத்தோட இது பார்த்தீங்கன்னா ரஃப்பாக இருந்தாலும் சரி, ஸ்மூத்தாக இருந்தாலும் சரி, பட் த ஜேர்னி வில் பி ஜாய். கம்பல்சரி என்னோட ஜேர்னி வந்து ஜாய்ஃபுல்லாக தான் இருக்கும். Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown.
நான் வந்து சின்ன வயசுல நான் எதையெல்லாம் நினைச்சு ஏங்கி தேடிட்டு இருந்தேனோ அதை நான் இப்பவும் தேடிட்டு தான் இருக்கேன். சின்ன வயசுல நான் நியூ ஃப்ரெண்ட்ஷிப்பை தேடி இருக்கேன், ஹை அட்வென்ச்சரான திங்ஸை தேடி இருக்கேன். அண்ட் க்ரௌன் மீன்ஸ் ரெகக்னைஸ்டான ஒரு பொசிஷன், ஒரு வேல்யூபிள் பொசிஷனை சொல்றாங்க. க்ரௌன் மீன்ஸ் இங்கே முடியாட்சி அந்த இதை மீன் பண்ணல, ஓகேங்களா? ஸோ நான் சின்ன வயசுல நிறைய ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஹை அட்வென்ச்சரான இது, க்ரௌன், இந்த ஒரு வேல்யூபிள் பொசிஷன்லாம் எப்படி தேடிட்டு இருந்தேனோ அதை நான் இப்பவும் தேடிட்டு இருக்கேன். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest. quest மீன்ஸ் லாங் சர்ச், ஒரு பெரிய கோலை நோக்கி, ஒரு பெரிய தேடலை நோக்கி நம்ம லைஃப்பை முன்னால எடுத்து போயிட்டு இருப்போம். அந்த மாதிரியான லாங் சர்ச்சை நோக்கி நான் கரேஜியஸோட என்னோட ஹார்ட் வந்து போயிட்டு இருக்கோம். இப்படிலாம் என்னோட ஹார்ட் போகும்போது என்னோட ரோடோட லாஸ்ட் டர்ன், தட் மீன்ஸ் லைஃபோட எண்ட் ஸ்டேஜ், அது வந்து கம்பல்சரி தட் வில் பி த பெஸ்ட், கண்டிப்பா எனக்கு பெஸ்டா தான் இருக்கும் நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு செகண்ட் பேரால சொல்லியிருக்கிறாரு. ஸோ செகண்ட் பேரால என்னோட லைஃபோட பாத் வந்து மேல ஹில்லா இருந்தாலும் சரி, டவுனா இருந்தாலும் சரி, பாத் ஓவர் ரஃபா இருந்தாலும் சரி, ஸ்மூத்தா இருந்தாலும் சரி, என்னோட ஜேர்னி வந்து கம்பல்சரி வில் பி ஜாய், கண்டிப்பா சந்தோஷமா தான் இருக்கும். நான் சின்ன வயசுல எதையெல்லாம் ஏங்கிக்கிட்டு இருந்தேனோ அதை நான் இப்பவும் தேடிட்டு இருக்கேன். நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன். அதே மாதிரி என்னோட லாங் சர்ச் நோக்கி என்னோட ஹார்ட் வந்து எப்பவுமே ஒரு கரேஜோட தான் மூவ் பண்ணி போயிட்டு இருக்கோம். ஸோ இப்படிலாம் நான் பண்ணும்போது என்னோட லைஃபோட லாஸ்ட் ஸ்டேஜ் வரைக்கும் பெஸ்டா தான் இருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிட் ஹென்ரி வான் டைக் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அபவுட் த மீனிங், அபவுட் த போயம் பத்தின மீனிங் வந்து நம்ம படிச்சிட்டோம். ஸோ அபவுட் த போயட், இவரை பத்தின இம்பார்ட்டன்டான பாயிண்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, ஹென்ரி வான்டேக் வந்து அமெரிக்கன் ஆத்தர், போயட், எஜுகேட்டர் அண்ட் கிளர்ஜிமேன். அதே மாதிரி ஹி சர்வ்ட் அஸ் அ ப்ரொஃபஸர் ஆஃப் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் அட் பிரின்ஸ்டன் யூனிவர்சிட்டி. அதே மாதிரி he was selected to the American Academy of Arts and Letters and received many other honors also. So important points: American author, poet, educator, clergyman, professor of English literature at Princeton University, elected to the American Academy of Arts and Letters. அவ்வளவுதான். ஸோ glossary part. ஸோ மோர்னிங் அப்படின்னா, ஸோ மோர்னிங் அழுது புலம்புறது, ஓகேங்களா? கிரேட் சேட்னஸை எக்ஸ்பிரஸ் பண்றதா மோர்னிங். வெயில்ஸ் மீன்ஸ் டு ஹைட் ஆர் கவர் சம்திங், சீல் போட்டு மூடி வச்சிருக்கிற, பார்க்க முடியாத, புரிஞ்சுக்க இயலாத ஒண்ணு, அதுதான் வெயில், ஓகேங்களா? ஃபியூச்சர் வெயில்ஸ் அப்படின்னு இந்த போயத்துல கொடுத்துருப்பாங்க. க்ரௌன் மீன்ஸ் ஒரு ப்ரைஸ்க்காகவோ, ஒரு பொசிஷன், அந்த மாதிரி ஃபார் பீயிங் த பெஸ்ட், ஒரு பொசிஷனுக்காகவோ சின்ன வயசுல இயங்கிக்கிட்டு இருந்தேன்னு சொன்னார் இல்லையா, அதுதான் ஒரு வேல்யூபிள் ப்ரைஸ் ஆர் பொசிஷன். quest மீன்ஸ் ஒரு லாங் சர்ச் ஃபார் சம்திங் தட் இஸ் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட், ஓகேங்களா? ஒரு பெரிய கோல், ஒரு பெரிய தேடல், அதுதான் quest. அன்ரிலக்டன்ட் அப்படின்னா willing டு டூ சம்திங். ரிலக்டன்ட் அப்படின்னா வெறுப்பு, அன்ரிலக்டன்ட் மீன்ஸ் வில்லிங்கோட எதையுமே பண்றது. ஸோ கிளாசரி பார்ட் இது வந்து சினானிம்க்கு ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறம் சானட் பத்தின இது சொல்லியிருக்காங்க. இது போயத்திலே பார்த்தீங்கன்னா இது ஸ்பெசிஃபிக்கா சானட், ஓகேங்களா? ஸோ சானட் அப்படின்னா அது வந்து ஸ்பெசிஃபிக்கா அந்த போயட்ரி வந்து கம்பல்சரி 14 லைன்ஸோட இருக்கணும், ஓகேங்களா? அந்த சானட் அப்படின்றது இட்டாலியன் வேர்ட் சொனட்டோ அப்படின்றதுல இருந்து எடுத்திருக்காங்க. அதுக்கு மீனிங்கே பார்த்தீங்கன்னா லிட்டில் சாங் ஆர் ஸ்மால் லிரிக், ஓகேங்களா? சின்ன சாங் தான் சானட்னு சொல்லுவாங்க. சானட்டுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு, தட் கம்பல்சரி ஹேஸ் 14 லைன்ஸ் அண்ட் இஸ் ரிட்டன் இன் அயாம்பிக் பெண்டாமீட்டர். அது இந்த போயம் பார்த்தீங்கன்னா அயாம்பிக் பெண்டாமீட்டர் அப்படின்ற பாராமீட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அயாம்பிக் பெண்டாமீட்டர் மீன்ஸ் ஒரு லைனை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, ஒரு லைன்ல உள்ள ஓவரால் சிலபஸ் கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 10 சிலபிள்ஸ் இருக்கும், ஓகேங்களா? அந்த லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர், அந்த மாதிரி நீங்க வாசிச்சு பாக்குறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு 10 சிலபிள்ஸா இருக்கும். இப்போ இந்த ஃபர்ஸ்ட் லைன் பாத்தீங்க அப்படின்னா, லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர், ஓகேங்களா? ஸோ இது வந்து 10 சிலபிள்ஸ் இருக்கு. இதே மாதிரி ஒரு ஒரு லைன்லயுமே 10 சிலபிள்ஸ் இருக்கும். இந்த ரெண்டாவது பேரால ரெண்டாவது லைன் பாத்தீங்கன்னா ஓவர் அப்படின்ற இடத்துல ஓர் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அது வந்து 11th சிலபிளா இருக்கும், நீங்க ஓவர்னு போட்டிருந்தீங்க அப்படின்னா. ஸோ அதனால ஒரு சிலபிளை கம்மி பண்றதுக்காக ஓவர்னு இல்லாம ஓர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, ஓ அப்பாஸ்ட்ரோஃபி இஆர். ஸோ இந்த மாதிரி இதுவும் கூட ஒரு ஒரு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் தான். பை ஒமிஷன் ஆஃப் அ சிலபிள் ஆர் சவுண்ட் தட் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் கால்ட் அஸ் தி எலிஷன். ஸோ இதே மாதிரி இந்த செகண்ட் லைன்ல ஓவர் அப்படின்னு இருக்கிற ரெண்டு சிலபிளை ஒரு சிலபிளா கம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ ஒமிஷன் ஆஃப் அ சிலபிள், ஸோ திஸ் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இஸ் எலிஷன். ஸோ அந்த மாதிரி ஈச் லைன் இஸ் இன் 10 சிலபிள்ஸ், அதுதான் ஐயாம்பிக் பென்டாமீட்டர். இதுல வந்து 14 லைன்ஸ் வந்து ரெண்டா ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ரெண்டு மீன்ஸ் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 8 லைனாவும் செகண்ட் வந்து ஒரு 6 லைன்ஸாவும் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபர்ஸ்ட் 8 லைனை வந்து ஆக்டேவ்னு சொல்லுவாங்க.
செகண்ட் 6 லைன்ஸ் வந்து செஸ்டெட்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? 14 எந்த மாதிரி வேணாலும் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இந்த சானட்ல வந்து லைஃப் அப்படின்ற சானட்டை வந்து ஃபர்ஸ்ட் 8 லைன்ஸ் அண்ட் தென் 6 லைன்ஸ் தட் ஆர் கால்ட் as ஆக்டேவ் அண்ட் செஸ்டெட் ரெஸ்பெக்டிவ்லி. ஓகேங்களா? ஸோ ரைமிங் ஸ்கீம் வச்சு அந்த சானட்ஸ் எல்லாம் கேட்டகரைஸ் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அப்ரிசியேஷன் கொஷின் புக் பேக் பாருங்க. First question, let me but live my life from year to year with a forward face and unreluctant soul. Whom does the word me refer to? வந்து poet வந்து நான் இப்படி வாழ்வேன்னு சொல்லியிருக்கிறாரு. So me refers to the poet Henry Van Dyke. What kind of life does the poet want to lead? இங்க poet வந்து எந்த மாதிரி லைஃபை லீட் பண்ணணும்னு நினைக்கிறாரு? So life from year to year with the forward face and willingness to do something. ஓகேங்களா? Unreluctant soul. அதுதான் ஆன்சர். Not hurrying to, second question, not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. Why do you think the poet is not in a hurry? எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம ரொம்ப நிதானத்தோட பண்ணணும். ஓகேங்களா? ஸோ கரேஜியஸோட வித்தவுட் ஹரியோட அந்த மாதிரி பண்ணணும் லைஃப் அப்படின்றதுனால இந்த இடத்துல ஹரி போக அவர் விரும்பல. வாட் ஷுட் ஒன் நாட் மோர்ன் ஃபார்? ஸோ எதுக்காக அவர் வந்து வருத்தப்பட போலாம விரும்பல அப்படின்னா ஃபார் த திங்ஸ் தட் டிஸப்பியர். செகண்ட் லைன்ல ஆன்சர் இருக்கு. Third question, in the dim past, nor holding back in fear from what the future wails, but with a whole and happy heart that pays its toll to youth and age and travels on with cheer. So first question, what does the poet mean by the phrase in the dim past? In the dim past எதை கொடுத்திருக்கிறாரு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த பாஸ்ட் லைஃப் வந்து டல்லாகி முடிஞ்சு போன ஒன்றை வந்து எய்ம் பண்ணி கொடுத்திருந்தாரு இல்லையா? அவர் பாஸ்ட் லைஃப் வாஸ் டல் லைக் டிம். ஓகேங்களா? அதுதான் கொஸ்டின் ஆன்சரு. இஸ் த பாயிண்ட் அஃப்ரைட் ஆஃப் ஃபியூச்சர்? இல்லை, இந்த பாயிண்ட் வந்து இந்த லைஃப்பை பற்றின ஃபியர்னஸ் எதுவுமே இல்லை. ஸோ நோ, ஹி இஸ் நாட் அஃப்ரைட் ஆஃப் ஃபியூச்சர். ஹவு கேன் ஒன் ட்ராவல் ஆன் வித் சியர்? ட்ராவல் ஆன் வித் சியர் வித் ஹாப்பி ஹார்ட். அதிலே கொடுத்துருக்காங்க வித் ஹாப்பி ஹார்ட். ஓகேங்களா? ட்ராவல்ஸ் ஆன் வித் சியர் வித் happy heart. Fourth question. So let the way wind up the hill or down, or rough or smooth, the journey will be joy. Still seeking what I sought when but a boy, new friendship, high adventure and a crown. How is the way of life? லைஃபோட வே வந்து எப்படி இருக்குமாமா? ஹில்லா ஆர் டவுன் ஆர் ரஃப் ஆர் ஸ்மூத் எப்படி இருந்தாலும் நாம் வந்து லீட் பண்ணி எடுத்துட்டு போகணும். ஹவு ஷுட் பி த ஜேர்னி ஆஃப் லைஃப்? ஜேர்னி ஆஃப் லைஃப் எப்படி இருந்தது? ஜேர்னி ஆஃப் லைஃப் வில் பி ஜாய்ஃபுல். ஓகேங்களா? எப்படி எடுத்துட்டு போகணும்? ஜாய்ஃபுல்லா எடுத்துட்டு போகணும். தேர்ட் வந்து வாட் இட் த போயட் சீக் எஸ் அ பாய்? பாயா இருக்கும்போது எதெல்லாம் தேடிட்டு இருந்தாரு? சாட் அ நியூ ஃப்ரெண்ட்ஷிப், ஹை அட்வென்ச்சர் அண்ட் அ க்ரௌன். ஓகேங்களா? க்ரௌன் மீன்ஸ் வேல்யூபிள் பொசிஷன். Fifth question, my heart will keep the courage of the quest and hope the road's last turn will be the best. வாட் கைண்ட் ஆஃப் கொஸ்ட் டஸ் த போயட் சீக் ஹியர்? என்ன மாதிரியான கொஸ்ட் அவர் தேடிட்டு இருந்தாரு? ஸோ கரேஜியஸ் ஹார்ட்டோட. ஓகேங்களா? ஸோ எந்த லாங் சர்ச்சை நோக்கி தேடி போனாலும் த கரேஜியஸ் ஹார்ட்டோட அவர் தேடி போகணும் அப்படின்னு சொன்னாரு. மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த குவெஸ்ட். வாட் இஸ் த போயட்ஸ் ஹோப்? அப்படி இருந்தால் போயட்டோட ஹோப் என்னவா இருக்கும்? ரோட்ஸ் லாஸ்ட் ரிட்டர்ன் வில் பி த பெஸ்ட். தட்ஸ் மீன்ஸ் எண்ட் ஆஃப் த லைஃப் வில் பி த பெஸ்ட். ஓகேங்களா? ஸோ சிக்ஸ்த் கொஸ்டின், in the dim past, nor holding back in fear from what the future waits, but with a whole and happy heart that pays a toll to youth and age and travels on with cheer. Identifying the rhyming words. ஓகேங்களா? ஸோ ரைமிங் வேர்ட்ஸ்ன்றது ஒரு சென்டென்ஸ்லையும் உள்ளது லாஸ்ட் வேர்டு வந்து ரைமாக இருந்தால் எடுத்து எழுதுவோம். இங்கே வந்து ஃபியர் அது மாதிரி இங்கே வந்து சியர். ஓகேங்களா? அதுக்கடுத்து ஹோல், டோல். இதுதான் ரைமிங் வேர்ட்ஸ். ஃபியர், சியர், ஹோல், டோல். அப்புறம் செவன்த் கொஸ்டின், let me but live my life from year to year with a forward face and unreluctant soul, not hurrying to, nor turning from the goal, not mourning for the things that disappear. Identify the rhyme scheme. ஓகேங்களா? ஸோ ரைமிங் வேர்ட்ஸ் நமக்கு தெரியும். ஸோ ரைமிங் ஸ்கீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
ஒரு ஒரு ரைமிங் வேர்டுக்கும் ஒன்னொன்னு கொடுக்கணும். ஓகேங்களா? இப்ப இயர் அப்படின்னா அதுக்கு ஒரு அல்பபெட் ஏ கொடுக்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்டான ரைமிங் வேர்டு இருந்தது அப்படின்னா அடுத்த லைன்ல திரும்பவும் ஏ கொடுக்கணும். இல்ல அப்படின்னா பி கொடுக்கணும். அப்ப இயருக்கும் சோலுக்கும் எந்த கனெக்ஷனும் இல்லை. அப்ப இயரை ஏன்னு வச்சுக்கோங்க, சோல பின்னு வச்சுக்கோங்க. ஆனா சோலோட ரைமிங் வேர்டு தான் கோல். அப்ப திரும்பவும் கோலுக்கு பி கொடுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் லைன் டிஸப்பியர் வந்து இயர். ஓகேங்களா? அப்போ இயருக்கு ஏ கொடுத்தீங்க, அப்ப இங்கேயும் நீங்க ஏ தான் கொடுக்கணும். சப்போஸ் டிஸப்பியர் வந்து ரைமா வரல அப்படின்னு வேற மாதிரி ஸ்கீம் இருந்தது அப்படின்னா அந்த இடத்துல நீங்க சி கொடுத்துருக்கணும். பட் இங்க வந்து ரைமா இருக்கு. ஓகேங்களா? அப்ப இயர் ஏ, சோல் பி, கோல் பி, டிஸப்பியர் திரும்பவும் ஏ. இப்போ ரைமிங் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா ஏ பி பி ஏ. So then we can see that figure of speech. ஓகேங்களா? So before about the poem, poem ஓட meaning, appreciation question, poet ஓட details and then glossary parts எல்லாமே பார்த்துட்டோம். So last one figure of speech. ஓகேங்களா? So figure of speechல first figure என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா alliteration. Alliteration definition பாருங்க. Repeating the same sound or letter at the beginning of words in a phrase. ஓகேங்களா? So alliterationன்றது ஒன்றும் இல்லை, தமிழ்ல வந்து மோனைன்னு சொல்லுவோம். அதுதான் வந்து அலிட்ரேஷன். ஓகேங்களா? முதல் எழுத்து ஒன்றி வருவது அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதுதான் இங்க வந்து அலிட்ரேஷன். ஸோ அலிட்ரேஷனா இப்ப லெட் அப்படின்றது எல்லுன்னு ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? அதே மாதிரி வேற ஏதாவது எல்லு ஸ்டார்ட் ஆகுதான்னு பார்க்கணும். அப்ப லைவ், லிவ் அது வந்து எல்லு. அதே மாதிரி லைஃப் வந்து எல்லு. ஓகேங்களா? ஸோ அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ் பார்த்துங்க. லெட்டு, லிவ், லைஃப் அவ்வளவுதான். வேற எதுவும் இல்லை. ஓகேங்களா? அதுக்கடுத்து வேற என்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம் அப்படின்னா இந்த போயத்துல வித் ஃபார்வர்ட் ஃபேஸ் அண்ட் அன்ரிலக்டன்ட் சோல். இதுல ஃபார்வர்ட் எஃப், ஃபேஸும் எஃப். ஓகேங்களா? ஸோ ஃபார்வர்ட் ஃபேஸ் தீஸ் ஆர் ஆல் அலிட்ரேட்டட் வேர்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி போயத்துல ஒரு ஒரு லைன்லையும் உங்களால வந்து அலிட்ரேஷன் ஃபைன் பண்ண முடியும். நான் இங்க ரெண்டு எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் எடுத்து கோட் பண்ணியிருக்கேன். அலிட்ரேஷன்றது ரிப்பீட்டிங் தி சேம் சவுண்ட் ஆர் லெட்டர் அட் தி பிகினிங் ஆஃப் வேர்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து மோனை. ரெப்படேஷன். ஸோ ரெப்படேஷன் அப்படின்றது ஒன்றும் இல்லை, அதுலேயே மீனிங் இருக்கு. ரிப்பீட் ஆகிறது. ஓகேங்களா? ஸோ ஒரு சிங்கிள் சென்டென்சஸ்ல கண்டினியூஸ் வேர்ட்ஸோ கண்டினியூஸ் ஃப்ரேஸோ நிறைய ரிப்பீட் ஆகிட்டு இருக்கிறதா ரெப்படேஷன். ஓகேங்களா? இது வந்து மோஸ்ட்லி ரெப்படேஷன் வந்து எதில் சொல்லுவோம் அப்படின்னா இன்னும் சிங்கிள் சென்டென்ஸ்ல தான் சொல்லுவோம். இதுவே வந்து உங்களுக்கு சக்சஸிவ் சென்டென்சஸ்ல இப்போ தேர்டு அதை அடுத்து பார்க்கலாம். இப்போ செகண்ட் ஒன் மட்டும் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கோட் பண்ணியிருக்கேன். லெட் மீ பட் லிவ் மை லைஃப் ஃப்ரம் இயர் டு இயர். இயர் இயர் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு தடவை ரிப்பீட் ஆகுதுங்களா? இதுதான் ரெப்படேஷன். அண்ட் ஆல்சோ திஸ் இஸ் இன் அ சிங்கிள் சென்டென்ஸ். ஓகேங்களா? ஸோ அதனால இதை ரெப்படேஷனாக எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து ஸ்டார்டிங்ல தான் இருக்கணும் அப்படின்னு எந்த ரூலுமே கிடையாது. எங்க வேணாலும் இருக்கலாம். பட் சேம் வேர்ட் வந்து ரிப்பீட் ஆகணும். அவ்வளோதான் ரெப்படேஷன். தேர்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து அனஃபோரா. ஸோ அனஃபோரா அப்படின்றதுக்கு ரெப்படேஷன் மாதிரி தான். பட் வந்து இதுக்கு வந்து ஒரு ரூல் இருக்கு. ஸ்பெசிஃபிக் ரூல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் சக்சஸிவ் சென்டென்சஸ்ல ஸ்டார்டிங் இருக்கணும். ஓகேங்களா? ஸ்டார்டிங் வந்து ஒரு வேர்டோ ஆர் எ ஃப்ரேஸோ வந்து உங்களுக்கு ஸ்டார்டிங் ஆஃப் த சென்டென்சஸ் இன்னும் சக்சஸிவ் சென்டென்சஸ்ல இருந்தது அப்படின்னா அதை வந்து நீங்க அனஃபோரான்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தடுத்த லைன்ஸ்ல அந்த மாதிரி ஸ்டார்டிங் வேர்டோ ஆர் குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் அதாவது ஃப்ரேஸோ நீங்க ரிப்பீட் ஆயிருந்தது அப்படின்னா நீங்க அதை அனஃபோரான்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இங்கேயும் நாட் தான், ரிப்பீட்டட் தான். பட் என்ன சக்சஸிவ் சென்டென்சஸ். அப்ப இந்த லைனை பொறுத்த அளவுக்கு நீங்க இதை வந்து ரெப்படேஷன் எடுத்துக்க கூடாது. இதை வந்து நம்ம அனஃபோரான்னு எடுத்துக்கணும். சப்போஸ் ஆப்ஷன்ல எதுவும் ரெப்படேஷன் அனஃபோரா இல்லைன்னா நீங்க ரெப்படேஷன் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? So anaphora repeating words or phrase at the beginning of successive sentences. ஓகேங்களா? At the beginning of successive sentences. Not hurrying to, not turning from the goal, not mourning for the things that disappear. நாட்னு அடுத்தடுத்த லைன்ல வருது. ஸ்டார்டிங் வருது. சக்சஸிவ் சென்டென்சஸ்ல கிடைக்குது. இப்படி இருந்தா அதை வந்து நீங்க anaphora அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபோர்த் ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் வந்து மெட்டஃபர். மெட்டஃபர் அப்படின்றது கம்பேர் பண்றதுதான். ஓகேங்களா? கம்பேர்ஸ் டூ திங்ஸ். ஓகேங்களா? பட் சிமிலியும் கம்பேர்ஸ் டூ திங்ஸ் தான். ரெண்டுக்குமான சிம்பிளான டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா சிமிலியை பொறுத்தளவுக்கு கம்பேர் பண்ணும்போது அந்த கம்பேரிங் வேர்ட்ஸ் வந்து எக்ஸ்பிளிசிட்டா இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்துல இருக்கும். பட் மெட்டஃபர்ல வந்து ஒன்லி கம்பேரிசன் தான் இருக்கும். ஹிண்ட் வேர்ட்ஸ் அந்த கம்பேர் பண்ற ஹிண்ட் வேர்ட்ஸ் எதுவுமே இருக்காது. இதுதான் சிமிலி அண்ட் மெட்டஃபருக்கான டிஃபரன்ஸ். ஓகேங்களா? ஸோ ஸ்கூலிங்லேயே படிச்சிருப்போம். ஆஸ், லைக், ஸோ இந்த மாதிரி கம்பேரிசன் இருக்கு அப்படின்னா அதை சிமிலின்னு எடுத்திருப்போம். ஆஸ், லைக், ஸோ இல்லாம கம்பேரிசன் இருக்கு அப்படின்னா தட்ஸ் மெட்டஃபர் அப்படின்னு சொல்லியிருப்போம். ஓகேங்களா?
ஸோ இந்த போயத்துல பாத்தீங்கன்னா இந்த டிம் பாஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அதாவது பாஸ்ட் லைஃப் வந்து இருட்டுக்கு ஒப்பிட்டு இருக்காங்க. ஓகே, கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஸோ தட் டிம் பாஸ்ட் லைஃப் இஸ் கம்பேர்ட் டு டிம். ஸோ அதனால அதே மாதிரி ஹியர் தெர் இஸ் நோ ஹிண்ட் வேர்டு. ஓகேங்களா, லைக் ஆஸ் ஸோ அந்த மாதிரி எந்த ஹிண்ட் வேர்டுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஃபார் மெட்டஃபர். ஓகேங்களா, அதே மாதிரி அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்க. அண்ட் ஹோப் த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் வில் பி த பெஸ்ட். ஓகேங்களா, இங்க இந்த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் அப்படின்றது அவர் லைஃப்ல ரோடோட லாஸ்ட் டேர்னை மீன் பண்ணல, லைஃபோட எண்ட் ஸ்டேஜ் சொல்றாரு. ஓகேங்களா, ஸோ இந்த ரோட்ஸ் லாஸ்ட் டேர்ன் கம்பேர்ட் வித் லைஃப்ஸ் எண்ட் ஸ்டேஜ் வித்வுட் ஹிண்ட் வேர்ட். ஸோ தட்ஸ் அ மெட்டஃபர் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இங்க வந்து ஆஸ் லைக் ஸோ அந்த மாதிரி ஏதாவது கம்பேரிசன் இருந்தா மட்டும் நீங்க அது சிமிலின்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா, ஸோ மெட்டஃபர் அண்ட் சிமிலி both are comparison oriented figure of speech. Compares two things without hint word அப்படின்னா மெட்டஃபர்னு எடுத்துக்கலாம். கம்பேர்ஸ் டூ திங்ஸ் வித் ஹிண்ட் வேர்ட் லைக் ஆஸ் லைக் ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா தட்ஸ் சிமிலி. So fifth one is personification. Personification's definition பாருங்க, gives human characteristics, emotions to non-human objects. ஓகேங்களா, ஸோ ஹியூமனோட குவாலிட்டியவோ எமோஷனையோ நம்மளோட ஃபீலிங்ஸையோ ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட், அதாவது ஒரு நான் ஹியூமன் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து நாம் அதை கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நாம பெர்சானிஃபிகேஷன் சொல்லலாம். ஓகேங்களா, இந்த இறக்கம் காட்டுறது, ஓகேங்களா, லவ் பண்றது, இந்த மாதிரியான இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹியூமனோட குவாலிட்டிஸ். இதெல்லாம் போய் ஏதாவது ஒரு மெஷினுக்கோ ஒரு நிலாவுக்கோ அந்த மாதிரியா ஒரு இன்அனிமேட் ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து அந்த குவாலிட்டிஸை கொடுக்குறோம் அப்படின்னா தட்ஸ் பர்சானிஃபிகேஷன். ஓகேங்களா, இங்க எக்ஸாம்பிள் பாருங்க. அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட் டோல். ஓகேங்களா, இப்ப டோல் பே பண்றது யாரு, ஹியூமன் மட்டும்தான் பே பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இது வந்து ஒரு ஹியூமனோட குவாலிட்டி. அதை யாருக்கு கொடுத்துருக்காங்க, அண்ட் ஹாப்பி ஹார்ட் தட் பேஸ் இட் டோல். ஓகேங்களா, ஹாப்பி ஹார்ட், ஓகேங்களா, ஹார்ட் வந்து டோலுக்கு பே பண்ற மாதிரி, டோல் பே பண்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹியூமனோட குவாலிட்டி. அதை வந்து கம்பேர்டு கிவன் டு ஹார்ட் அப்படின்றது கொடுத்ததுனால இது வந்து personification. So human qualities or emotions or any other feelings given to some inanimate object, that's figure of speech is personification. So here ஹார்ட்டுக்கு வந்து இந்த பேசிக் டோல் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் பெர்சானிஃபிகேஷன். மை ஹார்ட் வில் கீப் த கரேஜ் ஆஃப் த quest. ஓகேங்களா, ஸோ இதுல கரேஜ் அந்த தைரியம் அப்படின்றது ஹியூமனோட குவாலிட்டி. அதே மாதிரி quest ஒரு லாங் சர்ச், ஒரு பெரிய கோலு, அதை நோக்கிய ஒரு பெரிய தேடல், இதெல்லாம் யாரோட குவாலிட்டி அப்படின்னா அதுவுமே உங்களுக்கு ஹியூமனோட குவாலிட்டி தான். அப்ப கரேஜ், கொஸ்ட், ஸோ போத் ஆர் ஹியூமன் குவாலிட்டிஸ் தட் ஆர் அட்ரிபியூட்டட் டு மை ஹார்ட். ஓகேங்களா, இந்த இடத்துல ஹார்ட்டுக்கு வந்து அட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீஸ் ஹியூமன் குவாலிட்டிஸ் ஆர் அட்ரிபியூட்டட் டு மை ஹார்ட். ஓகேங்களா, ஸோ அதனால இது வந்து பர்சானிஃபிகேஷன். ஸோ சிக்ஸ்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிமோரன். ஸோ ஆக்சிமோரன் பொறுத்தளவுக்கு டெஃபினேஷன் பார்த்தீங்கன்னா கம்பைன்ஸ் டூ வேர்ட்ஸ் வித் கான்ட்ரடிக்டரி மீனிங்ஸ் டு கிரியேட் எம்ஃபசிஸ். ஓகேங்களா, ஸோ ஒரு எம்ஃபட்டிக் மேனரில் போயத்தில் வந்து கான்ட்ரடிக்டான மீனிங்ஸை கொடுக்குற மாதிரி கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தட்ஸ் ஆக்சிமோரன். ஓகேங்களா, ஸோ கம்பைன்ஸ் டூ வேர்ட்ஸ் கான்ட்ரடிக்ட்ஸ் இட் செல்ஃப்னு சொல்லுவாங்க. ஸோ ஆக்சிமோரன் மீன்ஸ் எ ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரடிக்ட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்னா அது வந்து ஆக்சிமோரான் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அதாவது ஒன்றும் இல்லை, ஒரு வார்த்தை அதோட வந்து அதுக்கு ஆப்போசிட்டான வேர்டு, ஸோ இப்படி கம்பைன் ஆகி இருந்தது அப்படின்னா அது வந்து ஆக்சிமோரன். ஓகேங்களா, ஸோ இப்போ எக்ஸாம்பிள் இங்கே பார்த்தீங்கன்னா டு யூத் அண்ட் ஏஜ். இந்த இடத்துல யூத் அண்ட் ஏஜ்னா என்னோட யூத் லைஃப், அதே மாதிரி என்னோட வயசான வாழ்க்கை ஏஜ் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ ரெண்டுமே ஆப்போசிட் வேர்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் எக்ஸாம்பிள் ஆஃப் ஆக்சிமோரன். சிமிலர்லி ரஃப் ஆர் ஸ்மூத்னு சொன்னாங்க. ஸோ ரஃப் அதுக்கு ஆப்போசிட் வேர்டு வந்து ஸ்மூத்து. ஸோ இந்த மாதிரி ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து நியர்பை வந்தது அப்படின்னா அதுதான் நம்ம ஆக்சிமோரான்னு சொல்லுவோம். ஸோ சிமிலர்லி ஹில் ஆர் டவுனும் உங்களுக்கு ஆக்சிமோரான்ல தான் வரும். ஓகேங்களா, ஸோ காம்பினேஷன் ஆஃப் டூ வேர்ட்ஸ் தட்ஸ் கான்ட்ரடிக்டரி மீனிங்ஸ். ஓகேங்களா, அப்படி இருந்தது அப்படின்னா அதை வந்து ஆக்சிமோரான்னு சொல்லுவோம். பட் கான்ட்ரடிக்ட்ஸ் இட் செல்ஃப் அப்படின்றதுலே ரெண்டு ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. ஸோ கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது அப்படின்றதுனால அதோட டிஃபரன்சஸ் நியர்பை கொடுத்துருக்கேன். ஸோ ரெண்டுமே கான்ட்ராஸ்டிங்கான இதுக்கு கொடுக்குறவா. ஓகேங்களா, ஒன்று வந்து ஆன்டிதீசிஸ், இன்னொன்று வந்து ஆக்சிமோரான். ஆக்சிமோரானை பொறுத்தளவுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா டூ ஆப்போசிட் வேர்ட்ஸ் வித்தின் அ ஃப்ரேஸ், ஒரு ஃப்ரேஸ்ல ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அதை நாம ஆக்சிமோரான் எடுத்துக்கலாம். இதுவே பார்த்தீங்கன்னா ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ். ஓகேங்களா, இது வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ், இது வந்து கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ்.
ஞாபகம் வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்டிங்கான வேர்ட்ஸ் இருந்தது அப்படின்னா அது ஆக்சிமோரான். கான்ட்ராஸ்டிங்கான ஐடியாஸ் வந்து இருந்தது அப்படின்னா அது வந்து ஆன்டிதீசிஸ். அதே மாதிரி இன்னொரு டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, that contrasting ideas should be separated by a comma, semicolon or conjunction. ஓகேங்களா? ரெண்டு கான்ட்ராஸ்டிங்கான ஐடியாஸ்க்கு இடையில கமாவோ செமிகோலனோ ஒரு கன்ஜெக்ஷனோ இருந்தது அப்படின்னா அதை நாம ஆன்டிதீசிஸ்ன்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ கமான்னு இடையில வந்துட்டாலே பார்த்தீங்கன்னா அது வந்து ரெண்டு ஃப்ரேஸ் ஆயிரும். ஸோ கமாவோ செமிகோலனோ அந்த மாதிரி இருந்து சில நேரங்களில் கன்ஜெக்ஷன் கூட வரலாம். ஓகேங்களா? அப்படி வரும்போது அது மேக்ஸிமம் ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸ்ல இந்த கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் இருக்கும். அப்போ ரெண்டு டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸ்ல கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் இருக்கு அப்படின்னா அதை நீங்க பார்த்ததும் சொல்லிடலாம் அது வந்து ஆன்டிதீசிஸ். பட் இன்னும் சிங்கிள் ஃப்ரேஸ்ல ரெண்டு ஆப்போசிட் வேர்ட்ஸ் வந்து காம்பினேஷனா இருக்கு அப்படின்னா அதை நாம ஆக்சிமோரான்னு சொல்லிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன் பாருங்க. லவ் இஸ் அன் ஐடியல் திங், மேரேஜ் இஸ் அ ரியல் திங். ரெண்டுமே ஆப்போசிட்டா இருக்கு. ஓகேங்களா? லவ் இஸ் அன் ஐடியல் திங், மேரேஜ் இஸ் அ ரியல் திங், செப்பரேட்டட் பை அ கமா. ஓகேங்களா? செப்பரேட்டட் பை அ கமா. எ ஸ்டேட்மெண்ட் கான்ட்ரடிக்ட்ஸ் இட் செல்ஃப் டு கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் இருக்கு. ஸோ பார்த்ததுமே சொல்லிடலாம் இது வந்து கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸா இருக்கிறதுனால ஆன்டிதீசிஸ். அதே மாதிரி செப்பரேட்டட் பை அ கமா தான். கான்ட்ராஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது ஆக்சிமோரான் எடுத்துடக்கூடாது. இது ரெண்டுமே கான்ட்ராஸ்டிங்கான ஐடியாஸ் அண்ட் ஆல்சோ செப்பரேட்டட் பை அ கமா. ஸோ இட்ஸ் அ ஆன்டிதீசிஸ் எக்ஸாம்பிள். ஸோ சிமிலர்லி மேன் ப்ரொப்போசஸ், காட் டிஸ்போசஸ். இது கேள்விப்பட்டிருப்போம் இந்த பழமொழி. ஓகேங்களா? மேன் ப்ரொப்போசஸ், காட் டிஸ்போசஸ். ரெண்டுமே டிஃப்ரெண்டான ஃப்ரேஸு பட் கான்ட்ரடிக்ட்ஸ் இட் செல்ஃப். ஓகேங்களா? ஸோ ரெண்டு கான்ட்ராஸ்டிங் ஐடியாஸ் தான் இருக்கு செப்பரேட்டட் பை அ கமா. ஸோ இப்படி இருக்கும்போது அதை நாம இதுவுமே நீங்க ஆன்டிதீசிஸ்ல தான் எடுத்துக்கணும். அப்ப ஆக்சிமோரன் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு கான்ட்ராஸ்டிங்கான வேர்டு மட்டும் இருக்கும். யூத் அண்ட் ஏஜ், அப் அண்ட் டவுன், அந்த மாதிரி அப் அண்ட் டவுன், ஹில் ஆர் டவுன், ரஃப் ஆர் ஸ்மூத், அந்த மாதிரி ஆப்போசிட் வேர்ட்ஸ் மட்டும் கம்பைன் ஆகி இருக்கு. இப்ப இங்கேயுமே யூத் அண்ட் ஏஜுக்கு இடையில கன்ஜெக்ஷன் இருக்கு. பட் கன்ஜெக்ஷன் இருக்கிறதுனால இது ஆன்டிதீசிஸ் சொல்லிட முடியாது. இது வந்து ஆப்போசிட் வேர்ட்ஸ் இன் சிங்கிள் ஃப்ரேஸ். ஓகேங்களா? ரஃப் ஆர் ஸ்மூத் ஆப்போசிட் வேர்ட்ஸ் இன் சிங்கிள் ஃப்ரேஸ். சிமிலர்லி ஃபார் ஹில் ஆர் டவுன். இந்த மாதிரி இன்னும் சிங்கிள் ஃப்ரேஸ் அப்படின்னா தட்ஸ் அ ஆக்சிமோரான். ஓகேங்களா? சிமிலர்லி இஃப் இட் இஸ் இன் டிஃப்ரெண்ட் ஃப்ரேசஸ்ல இருக்கு அப்படின்னா ஸோ தட்ஸ் ஆன்டிதீசிஸ் எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ இதுதான் ஆக்சிமோரானுக்கும் ஆன்டிதீசிஸ்க்குமான டிஃப்ரென்ஸ். பெர்சானிஃபிகேஷனா ஹியூமன் கேரக்டர்ஸ் ஃபீலிங்ஸ் வந்து இன்அனிமேட் ஆப்ஜெக்ட் கொடுக்கறது. மெட்டஃபர் அப்படின்னா ரெண்டு டிஃப்ரெண்டான திங்ஸ் வந்து கம்பேர் பண்றது. இப்போ மெட்டஃபர் அண்ட் சிமிலிக்கு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா ஹீ இஸ் லைக் அ லைன் அப்படின்னா அவன் சிங்க மாதிரி இருந்தான். ஹீ இஸ் லைக் அ லைன் அப்படின்னா அது வந்து சிமிலி. ஹீ இஸ் அ லைன் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து மெட்டஃபர். ஓகேங்களா? அவன் சிங்க மாதிரி இருந்தான் அப்படின்னு சொல்றதுக்கும் அவன் சிங்கம் தான் அப்படின்னு சொல்றதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஹி இஸ் அ லைன் அப்படின்னா மெட்டஃபர், ஹி இஸ் லைக் அ லைன் அப்படின்னா சிமிலி. ஸோ அனஃபோரா அப்படின்றது இந்த சக்சசிவ் சென்டென்சஸ்ல பிகினிங் ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் இருக்கு அப்படின்னா அது வந்து அனஃபோரா. பட் இந்த சிங்கிள் சென்டென்சஸ்லேயே வேர்ட்ஸ் வந்து அங்கங்க ரிப்பீட் ஆகி கிடக்கணும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருந்ததுன்னா அது வந்து ரெப்படேஷன். ஸோ அலிட்ரேஷன்ன்றது ஒரு வேர்ட்லையும் முதல் லெட்டர் வந்து சிமிலரா இருக்கு ஆர் சவுண்ட் வந்து சிமிலரா இருக்கு அப்படின்னா அது வந்து அலிட்ரேஷன். மோனை, ஃபார்வர்டு, ஃபேஸ், லெட், லிவ், லைஃப். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் நீங்க போயத்துல இருந்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ அலிட்ரேஷன், ரெப்படேஷன், அனஃபோரா இதையெல்லாம் பார்த்ததுமே நம்மளால வந்து ஃபைன் பண்ணிக்க முடியும். இப்போ வந்து செகண்ட் பேரால தேர்ட் பாருங்க. ஸ்டில், சீக்கிங், சாட், இது எல்லாமே எஸ் எஸ் எஸ். ஸோ இது வந்து நீங்க அலிட்ரேஷன் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ அனஃபோரா அப்படின்ற பட்சத்துல இந்த நாட் நாட் இது வந்து அனஃபோரா. இதெல்லாம் வந்து போயத்தை பார்த்ததுமே சொல்லிட முடியும். பட் மெட்டஃபர் அப்படின்றது வந்து நம்ம ஓரளவுக்கு நியர்பை மீனிங் தெரிஞ்சிருந்தது. இப்போ டிம் பாஸ்ட். ஓகேங்களா? பாஸ்ட் லைஃபை டிம்மோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத அந்த மீனிங் புரிஞ்சாதான் சொல்ல முடியும். ஸோ மெட்டஃபர். இதே மாதிரி ஆஸ், லைக், ஸோ வச்சு கம்பேரிசன் இருந்தது அப்படின்னா சிமிலி. ஸோ இதெல்லாம் ஓரளவுக்கு சொல்லிட முடியும். இந்த பெர்சானிஃபிகேஷன், இனுகனடேஷன், ஹைப்பர்போல், இந்த மாதிரி நிறைய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச் இருக்கு. இதெல்லாம் வித் டெஃபினேஷன் அண்ட் ஆல்சோ அதை நாம ஞாபகம் வச்சுக்கிட்டா மட்டும்தான் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ்க்கு ஆன்சர் பண்ண முடியும். பார்த்ததுமே போடக்கூடியது அலிட்ரேஷன் போட்டுலாம், ரெப்படேஷன் போட்டுலாம், அனஃபோரா போட்டுடலாம். ஸோ ரிமைனிங்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி இருக்கும். ரைமிங் வேர்ட்ஸ் பார்த்தாலே ஃபைன் பண்ண முடியும். அப்போ அதுலேருந்து நம்மளால வந்து ரைமிங் ஸ்கீமும் சொல்லிட முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு ஆல் இன் ஒன் வீடியோ. லைஃப்பை பற்றின போயத்தில் எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஸோ நவ் யூ கேன் ஆன்சர். ஓகேங்களா? So thank you for this opportunity. Thank you to Benevolent IAS Academy.